பாயிண்ட் 3 பாயிண்ட்ஸா அடிங்க லவ்லி சூப்பர் பாயிண்ட் அடிக்கோங்க ஐயோ இப்ப அவங்க 2 ரன் ஒண்ணுமா அத சொல்லு. முக்கியமா அந்த ஜெயிச்சு கப்பு தூக்குன போட்டோவை எங்க வீட்டு பெருசா மாட்டணும். அதுதான் என்னோட லட்சியமே, எதுவும் கிடையாது. அண்ணா ரெடி? மறுபடியும் சொல்றேன். இதுல எத்தனை பாயிண்ட்? இது 2 பாயிண்ட், இது 3 பாயிண்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 10 பாயிண்ட் எந்த டீம் அடிக்குன்னு பார்க்கலாம். த்ரோ அடிக்க போறோமா? ஃபீலிங் ஆட போறோம். ரெடியா? ஃபர்ஸ்ட் யார் வர போறா? கரெக்ட்டா கை கடிங்க. கரெக்ட்டா ரெடி வாங்க. ஆத்தாடி பின்னாடி தான் நிக்கணும். ஸ்டெம்ல அடிச்சா தான் பாயிண்ட். கையை வர்த்து ப்ரோ க்ளவ், அந்த க்ளவ் பெரிய க்ளவ் தான் போட்டுங்க ப்ரோ. பிரதாப் ப்ரோ இது போட்டுங்க. கொடுத்துருங்க. பாலிங்க கொடுத்துருங்க. நான் ஃபாஸ்ட் அடிப்பாங்க. பின்னாடி தள்ளி கூட பிடிங்க ப்ரோ. அண்ணே உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு. முன்னாடி புடிச்சிட்டு முன்னாடி வந்துருங்க. இப்போ இந்த இவர் ஆடட்டும், அதுக்கப்புறம் அடுத்து நீங்க ஆடுங்க. வெயிட் பண்ணுங்க. இவர் ஆட்டும், அடுத்த ரவுண்ட்ல அடிங்க. அண்ணே ரெடி? நீங்க வாங்க. ரெடி? நெக்ஸ்ட் போடுங்க பால். ஐயோ ரெடி? த்ரீ பாயிண்ட்ஸா? அடுத்த ரவுண்ட் வச்சுக்கலாம். சொல்லல நீங்களும் அடிச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிசீவ் பண்ணலாம். பால் விட ஐயா கொஞ்சம் நானும் நிற்கிறேன். எனக்கு கொஞ்சம் சேஃபாக பிடிச்சிருங்க பந்து. கமான் என்ஜாய் பண்ணுங்க. கமான் ரெடி? வாங்க. குயிக்கா வாங்க. நிக்க வேணாம், லாக் பண்ணி நிக்கலாம். அவ்வளவுதான். நல்ல ஃபீலிங். கமான் அடிங்க. லவ்லி இன்டென்ட் காட்டுங்க, உங்களுடைய எனர்ஜி காட்டுங்க, இன்டென்ட் காட்டுங்க. ரெடி? வாங்க. கமான். அடுத்து யார் ரெடியா இருங்க? வச்சுக்கோங்க. அடிச்சிருங்க. குட் ட்ரை. இங்க பாருங்க, இன்னொன்னு சொல்லி கொடுத்துறேன். மேட்ச்ல எப்படி இருந்தா அதுலயே நம்ம 2 செகண்ட் வேஸ்ட் பண்ணுவோம். எவ்வளவு தூரம் வாக் பண்ணி வர முடியுமோ அவ்வளவு தூரம் வாக் பண்ணி வந்துருங்க. ஈஸியா பால் பொசிஷன் வந்துடலாம். யாரு? வாங்க, வாக் பண்ணி வாங்க. குயிக்கா வாங்க. அட்டாக் பண்ணுங்க. அடிங்க. லவ்லி சூப்பர். பாயிண்ட் அடிக்கோங்க. சூப்பர். குட் பிக்கப், குட் கீப் அப். நல்லா இருக்கு, பிக்கப் நல்லா இருக்கு. ரெடியா இருங்க. வாங்க. அழுத்தி வாங்க. அடிங்க. குட் ட்ரை. டீம் விடாதீங்க. வாங்க, வாக் பண்ணி வாங்க. ஐயோ ரெடி. வா. ஓடி அழுத்து. அடி. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. குட் கீப்பிங் ப்ரோ. சூப்பர். வாங்க, வாக் பண்ணி வாங்க. குயிக்கா வா, பிக்கப் பண்ணு. அடிச்சிரு. ட்ரை. ரெடி? வாங்க. ஈஸி பிக்கப். அடி. ஐயோ குட் த்ரோ. வாங்க. நல்லா அடிங்க. ரெடி? அழுத்தி வாங்க ப்ரோ. லவ்லி அடிக்கலாம். வாங்க. யாரு? உங்களுக்கு டைம் இன்னும் வேணுமா கையில பிக்கப்புக்கு? டக்கு ஓடுற மாதிரி இருக்கா? ஓகே தானே? சரி வாங்க. பிக்கப் பண்ணலாம். அடிக்கலாம். ரெடி? வாங்க. நல்ல பிக்கப். கம் ஆன் பாய்ஸ். இன்னும் அடிக்கலாம். வாங்க. ஒரு வால் முக்கியம். அடிக்கலாம். அடிங்க. கம் ஆன். குட் கீப். ரெடி? வாங்க. அழுத்தி வா. அடிங்க. ரெடி? வாங்க. யாரு? லைன்ல ஈஸியா இருக்கும்.
குட் கீப்ண்ணா, பால் விடாதீங்க. ரெடி யாரு கை தூக்கிறீங்க, வாங்க 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 வாங்க. ஈஸி ஈஸி, அடிங்க ஃபாஸ்டா. கம் ஆன், ஈஸி ஈஸி ஈஸி. கீழ இருங்க கீழ இருங்க கீழ இருங்க. அடிங்க. பாயிண்ட் பாயிண்ட் பாயிண்ட். 5 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் 5 பாயிண்ட் யார் எடுத்துறாங்களோ. இப்போ யார் தோத்துது? இப்போ வந்து இந்த டீம் ஜெயிச்சிருக்காங்க, இந்த டீம் தோத்துருக்காங்க. இப்போ வந்து என்ன பண்ண போறாங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 பாயிண்ட் யார் எடுக்கிறாங்களோ அவங்க வின்னர், தோக்குற டீம் 2 ரவுண்ட். இப்போ என்ன இதுல வந்து அவங்க வின்னா இருக்காங்கன்னு கேக்குறேன். ஃபர்ஸ்ட் 5 பாயிண்ட் அவங்க எடுத்துறாங்களா? இப்போ 10 பாயிண்ட் எடுத்துட்டாங்க. இப்போ ரெண்டாவது மேட்ச் ஆட போற 5 பாயிண்ட் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் 5 பாயிண்ட் எடுத்தவங்க இப்போ வின் அப்படி தானே? தோக்குறவங்க 2 ரவுண்ட் ஓடும். தோக்குறவங்க 2 ரவுண்ட் ஓடணும். 2 ரவுண்ட் ஓடும். ஓகே ரெடி? அதுல வாக்ல இருங்க. நசன் சொல்லுங்க, எப்படி இருக்கு நம்மளோட ட்ரில் எல்லாம்? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஓகே. அவனுங்க இன்னும் எடுத்து வந்தது இதுல அடிக்கணுமே தான் இருக்காங்க. அவனுங்க இவங்க கிட்ட இருக்கிறது ஏன் போற அதிகம். அவனுக்கு பந்தை எடுத்துட்டானுங்க, அவங்க ஓட்டத்துல அடிச்சிருவானுங்க. ஆனா இந்த மேட்ச் ஜெயிக்க முடியும் தான் பார்த்து விளையாடுறாங்க. அவன் ஸ்ட்ரென்த் அவங்க எவனும் புரிய மாட்டேங்குது. பந்தை இவனுக்கு எடுத்துட்டா எங்கன்னு அடிச்சிருவானுங்க. அந்த கெப்பாசிட்டி தான் எல்லாருமே அதை யோசிக்க மாட்டிட்டு ஆட்ட அடிச்சிருவானுங்க. காம்படிஷன்னால இப்படி பதட்டமா விளையாடிட்டு இருக்காங்க இல்லையா? நார்மலா ஈஸியா அடிக்கிற பசங்க. இந்த நம்ம அசோசியேஷன்ல இருந்து இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். முதல் முறையா வந்து பெரிய டோர்னமெண்ட் போறோம். 1 கோடி ரூபா ஃபர்ஸ்ட் பிரைஸ். இந்த மாதிரி வந்து 2 நாள் கேம்ப் போட்டு அதுலேருந்து பிளேயர்ஸை ஃபில்டர் பண்ணி இப்போ வந்து மறுபடியும் ஒரு நாள் முன்னாடியே கூப்பிட்டு கிட்டு எல்லாமே கொடுத்து பண்ணுறோம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் உண்மையாலுமே என்னோட கனவே நார்த் இந்தியா போய் நம்ம அது எனக்கு தெரியும், அது எனக்கு தெரியும். அந்த அல்டிமேட் கனவை ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க. எனக்கு வந்து என்னன்னா எல்லாருமே நல்லா பாஸ் பிளேயர் இவனுங்க எல்லாருமே, ஒருத்தங்க கூட குரலா பிளேயர். ஆனா இவங்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு ஆதங்கம். ஏன்னா நம்மளுக்கு இப்போ எவனுமே நார்த் இந்தியாலயோ இல்ல கேரளாவிலோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சது சரித்திரம் கிடையாது இப்ப இருக்க லெவல்ல. ஆனா இவனுங்கிட்ட நினைச்சா இவனுக்கு அடிக்கலாம். அதுக்கு எனக்கு என்னன்னா யார் எப்படியோ எனக்கு இவங்க மேல போகணும். நம்ம இப்படி ஆடிட்டோம், நம்மளுக்கு பின்னாடி எவ்வளோ மேல கொண்டு போகணும். அதுக்கு வந்து பெருசா உதவும் சுப்ரீம் அண்ணன், மொபைல் காரண்ணன், இவர் Z3 ஸ்போர்ட்ஸ், தண்டபாணி அண்ணன், நீங்க எல்லாத்துக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அசோசியேஷன் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோட கனவே தான் என் பசங்களும் மேல போயிட்டு நாங்களும் ஒரு ஆளு தமிழ்நாட்டுல இருக்கோம் அப்படின்னு காட்டிட்டா போனுக்கு. அது மட்டும் ஒரு மேட்ச் ஜெயிச்சு காமிச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு போதும். என் வாழ்க்கையோட லட்சியமே அதுதான். அதை சொல்லு. முக்கியமா அந்த ஜெயிச்சு கப்பு தூக்குன போட்டோவை எங்க வீட்டு பெருசா மாட்டணும். அதுதான் என்னோட லட்சியமே, எதுவும் கிடையாது. இது வந்து பல வருஷ கனவு வந்து எனக்குமே சொல்லலாம். இது வந்து வசந்த் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி கேட்டிருக்கேன். அதுக்கான சாத்தியக்கூறு வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆகி என்னைக்கு நடக்கும் தெரியாது, கண்டிப்பா நடக்கும். ஆனா ஒரு நாள் நம்ம கோவா பண்ணுவோம், ஞாபகம் இருக்கும். கண்டிப்பா நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அது வந்து நமக்கு பக்கத்துல இருக்குல்ல கர்நாடகா. ஆனா இது நார்த், நம்ம நார்த்ல போய் அடிக்கிறதா வந்து நம்ம என்ன சொல்றது, அந்த நிலைநாட்டுறது அப்படின்றது. ஆனா எனக்கு சந்தோஷம், பசங்க மேல போகணும். யாரு எந்த இது பண்ணா சரி பசங்க மேல போகணும். அவனுக்கு முன்னாடி நம்ம ஜெயிக்கணும். அவங்க முன்னாடி நம்ம அந்த கப்பை தூக்கணும். அவங்க முன்னாடி நம்ம பெருசா ஜெயிச்சு காமிக்கணும். தமிழ்நாட்டிலயும் பெரிய டீம் இருக்குன்றத காட்டணும். ஆமா, மேட்ச் எல்லா மேட்சும் ஒன்ஸ் மட்டும் விடக்கூடாது. எந்த மேட்சும் ஒன்ஸ் மட்டும் விடக்கூடாது. டஃப் ஃபைட் கொடுக்கணும், கண்டிப்பா ஃபைட் கொடுக்கணும். மேட்ச் வின் லாஸ் ஆனா நம்மளும் இங்க இருக்கோம் அப்படின்னு காட்டணும். கண்டிப்பா நினைச்சா இது ஈஸியா செய்யலாம். ஆனா இவங்க தள்ளிட்டே இருக்காங்க. தள்ளிட்டா இவங்க பிளேயர் மாதிரி எவனுமே கிடையாது. நம்ம கண்டிப்பா இது என்னைக்கு நடக்கும்னு தெரியாது. ஆனா நடக்கிற முதல் படியை நம்ம எடுத்து வச்சிருக்கோம். கண்டிப்பா இது வந்து ஃபியூச்சர்ல நம்ம பண்ணிடுவோம். நீங்க எல்லாம் சேர்ந்து ஒண்ணா கை கோத்திருங்க. கல்லும் கரையும் கண்டிப்பா நம்ம பண்றோம். குட் பிக். ஓய்யோ குத்ரோ கம்போல். நெக்ஸ்ட் ஒன் ரெடியாரிங்க வாங்க. யார் எத்தனை பாயிண்ட்ஸ்? 2-0. யார் 2 யார் 0? சிவலிங்க டீம் 2வா? 3-0. கோச் மிடில் லெவல்ல 6 பாக்ஸ்ல அடிச்சா எத்தனை பாயிண்ட் கோச்? 6 அடிச்சா 3 பாயிண்ட். 3 பாயிண்ட். 3 ஸ்டம்பில் அடிச்சா 5 2 பாயிண்ட். ஒரு ஸ்டம்பில் அடிச்சா இல்ல 6 அடிச்சா வந்து 3. ரெடி. ஒரு ஸ்டம்பில் அடிச்சா எத்தனை பாயிண்ட்? 2. ஓகே. 6 அடிச்சா 3. இல்ல இங்க அவங்க வந்து இப்ப 2 பாயிண்ட்ல இருக்காங்க வந்து. டைரக்டா வந்து 3 ஆக்க பாக்குறாங்க வந்து இதுல அடிச்சு வந்து டையாக்க. ஓ. அதனால தான் இதுல இருக்கு.
ஐயோ க்ளோஸா உரசிட்டு வந்துச்சு. பாயிண்ட் தான் பட்டுருச்சு. பட்டுச்சு பாயிண்ட். வாங்க ஒரு பாயிண்ட், ஒரு கேம் ஒரு பாயிண்ட். கோச் ஆக்சுவலா ஒரு ஸ்டம்பில் அடிச்சா தானே அதிகமான பாயிண்ட் கொடுக்கணும். ஓ கீழே சின்னதா இருக்கிறதுனால ஓகே. ஏய் அவங்க என்ன சண்டை போட்டுக்கிறாங்க பாரு. டைம் ஆகுது. நெக்ஸ்ட் எல்பி எல்லாமே இருக்குல்ல. யாருக்கெல்லாம் பாரு. ஏய் இதுலயே மாடா ஏமாத்துவீங்க. 4-2 ஃபர்ஸ்ட் எடுக்க வந்தா. கோனுக்கு பின்னாடி போங்க. ரெடி. ஜெயிச்சிட்டாங்க. இப்ப அவங்க 2 ரன் ஓடணுமா? ஓடு 2 ரவுண்ட் ஓடு. ஓடு 2 ரவுண்ட் பெனால்டி தோத்துதுக்கு. ஏங்க உங்ககிட்ட அடிச்சுட்டு என்ன பிடிக்கிறேன் எங்க பிடிக்கிறேன். டிராப் கேட்சா. Good catch. Hey. Come on, Sachin. Good catch.